காலையில் ஆயிடுச்சா? அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சா? சரி, டைம் என்ன பார்ப்போம். சரி, எழுந்தாச்சு. போய் வேலையை பார்த்துட்டு குளிச்சுட்டு எல்லாம் பண்ணலாம். இப்போ ஐயோ, வீடெல்லாம் என்ன இப்படி குப்பையாக இருக்கே. சரி, வீட்டை பெருக்கிடுவோம். சரி, வீட்டை பெருக்கிடலாம். சரி, வாசல் பெருக்கி கோலம் போட்டுடலாம். கோலம் போட்டுடலாம். அப்பாடா, ஒரு விளக்கோலை போட்டாச்சு. சரி, போய் குளிச்சுட்டு வந்துடலாம். சரி, போய் குளிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, குளிச்சுட்டு வந்தாச்சு. போய் அத்தையை எழுப்புவோம். அத்தை, அத்தை எழுந்துறீங்க, நேரமாச்சு. என்னம்மா, மணி என்ன? ஏன் இப்பயே எழுப்புற? அத்தை, மணி 6 ஆயிடுச்சு. அத்தை 6ஆ? சரிம்மா, நான் எந்திரிச்சு வரேன், நீ போ. அத்தை, காஃபி குடிக்க போறீங்களா இல்லை டீ குடிக்க போறீங்களா? எனக்கு எப்பவும் போல காஃபி தான்மா. சரி அத்தை, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க அதுக்குள்ள பசங்களை எழுப்புங்க. அவங்கள நான் எழுப்பணுமா? தயவு செஞ்சு நீயே எழுப்புமா. சரிங்க அத்தை, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா, நான் எந்திரிக்கிறேன். ஓகே, காஃபி போட்டாச்சு. அத்தைக்கும் பசங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் குடிக்கலாம். அத்தை, காஃபி போட்டாச்சு, எடுத்துக்கோங்க. அப்பா, காஃபி குடிச்சாச்சு. காலையில காஃபி குடிச்சாதான் நாளே போகுது. காஃபி ரொம்ப சூப்பரா இருந்ததுல அத்தை. சரி அத்தை, நான் போய் பசங்களுக்கு கொடுக்குறேன். சரிம்மா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரியா? கிருத்திகா, பிரியா, ஒழுங்கா எழுந்துறீங்க. டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? காலேஜ் போகணுமா வேணாமா? 2 பேருக்கும் ரொம்ப கொழுப்பாயிடுச்சு. வெயில் மூஞ்சில படுற அளவுக்கு படுப்பீங்க. அதெல்லாம் போங்கம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சொல்ல சொல்ல பெட்ஷீட்டை இழுத்து மூடிட்டு தூங்குறீங்க. பெட்ஷீட்டை இழுத்துட்டேன், இப்ப என்ன பண்ணுவீங்க? ஏமா இப்படி பண்றீங்க? காலையில தூங்கவே விட மாட்டீங்க. கிளாஸ்ல தான் அந்த அம்மா கத்தினே இருக்கு, அவங்களும் தூங்க விட மாட்டாங்க. நீங்களும் இப்படி கத்தினே இருக்கீங்க. இதுக்கு ஒரு விடுவு காலம் இல்லையோ? விடுவு காலம் இருக்கு. காலேஜ் முதல்ல மூடி ஏந்திரி. ஆமா, ஏந்திரியா இல்ல பாட்டி கிட்ட சொல்லவா? ஐயோ, அது வந்தா இதுக்கு மேல மொக்க போடும். நானே எந்திரிச்சிடுறேன். அம்மா, நானே எந்திரிச்சிட்டேன். அவன் எந்திரிக்க மாட்டேன், நீங்க கம்முன்னு நின்னுட்டு இருக்கீங்க. அடியே கிருத்திகா, எழுந்திரி. போங்கம்மா, எந்திரி. இந்த பார் கிருத்திகா, இது வரைக்கும் அடி வாங்குறதுல அடி வாங்காத. பாட்டியை கூப்பிடுவா. வேணாம் வேணாம் வேணாம், நானே எந்திரிக்கிறேன். ஆமா, பாட்டி எங்கம்மா? குளிச்சிட்டு இருக்காங்க, கூப்பிடவா? வேணாம் வேணாம், அங்கே இருக்கட்டும். எரும மாடி எப்படி போகுது பாரு. ஏய், நான் எருமானா அப்படி காலமாடா? இதப்பா, போட்டு கொடுத்ததும் இல்லாம ரொம்ப ஓவரா பேசுற. நானாச்சும் ஒரு தடவை தான் போட்டு கொடுத்தேன். நீ தினம் தினம் இப்படி போட்டு கொடுப்ப. போட்டு கொடுப்பேன், என்ன பண்ணுவ? இப்படிதான் பண்ணுவேன். என்னடி சத்தங்க? நானும் பண்ணலமா, உன் பெரிய பொண்ணு தான் கத்தினே இருக்கான், வந்து கேளு. நான் எதுவும் பண்ணலமா. காஃபி வச்சிருக்கேன், 2 பேரும் ஒழுங்கா குடிச்சிட்டு போய் குளிங்க. காலேஜுக்கு நேரத்தோட போங்க.
பிரியா உனக்கு தான் தினமும் காலேஜ் பஸ்ஸை விட்டுட்டு டாக்ஸியில் போகிறேன். இன்னைக்கு விட்ட உனக்கு காசே தர மாட்டேன் டாக்ஸிக்கு. அம்மா ஏமா காலைல எழுந்திரிச்சதுன்னு திட்டிகிட்டே இருக்க? நீங்கள் பண்ணுறது அப்படி இருக்கு. இத பாருங்க, ஒழுங்கா இல்லை பாட்டிக்கிட்ட சொல்லிடுவேன். ஆனா உன்னால பாட்டி பாட்டி அது பாத்ரூம் தானே இருக்கு, அதுக்கு இருக்கு குண்டி கிளவி. எப்பவுமே இந்த காஃபியை குடிச்சு குடிச்சு நாக்கு செத்து போயிடுச்சு. ஆமால. ஆமா. ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னடி நீ குளிக்க போலியா? இதை போன பாட்டி, இதை போற சீக்கிரம் போ. தங்கச்சிக்கு இருக்க பொறுப்பு எங்கேயாவது உனக்கு இருக்கா? போறேன். இவங்க எல்லாம் கிளப்ப அவங்க அம்மா என்ன பாடுபடுறாளோ. பிரியா எங்கம்மா போனா? இன்னும் வரவே இல்லை. எவ்வளோ நேரமா அவ இருடி. அவளுக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நீ போய் மற்றதெல்லாம் பேக்ல பேக் பண்ணி போ. ஏன்டி இவ்வளோ நேரம்? நான் எப்போ குளிக்கிறது? நீ குளி காட்டி போ. நான் இவ்வளோ நேரம் தான் குளிப்பேன். ஒன்று வைப்பேன் போ. வெப்பியா? பாட்டி இருக்காங்க. பாட்டி அவ என்ன பண்ணன்னு தெரியுமா? போயிட்டா. அடுத்த தடவை மாட்டாமல போயிடுவா. அம்மா இன்னும் டிஃபன் ரெடியே பண்ணலையாமா நீங்க? ஏய் ஒழுங்கா அமைதியா இருக்கியா? சரி இட்லி எடுத்துக்கிட்டுமா? சட்னி ஊத்துறேன். சாப்பிட்டுட்டு வாங்கிக்கணும், சரியா பிரியா? இதவே என்னால சாப்பிட முடியாது. சரிம்மா, நான் போய் கிச்சன்ல வேலையை பார்க்குறேன். ஐயோ என்னம்மா இட்லி இது, கல்லு மாதிரி இருக்குமா. ஒழுங்கா சாப்பிடு. உனக்கு செஞ்சு போடுறதே பெரிய விஷயம். ஆமா, எங்க கிருத்திகாவை காணும்? அவ ரெடி ஆயிட்டு இருக்கா, எல்லாத்தையும் புக்ல பேக் பண்ணிட்டு இருக்கா. இந்த பாருங்க, நேத்து நான் தான் பேக் தூக்கிட்டு போனேன், இன்னைக்கு அவ தான் தூக்கிட்டு வரணும் சொல்லிட்டேன். சரி நான் போறேன். சும்மா கூப்பிட்டு இருக்காது, எனக்கு வேலை இருக்கு. உங்களுக்கு லஞ்ச் வேணுமா வேணாமா? வேணும். இப்போ அமைதியா சாப்பிடு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் போகணும். ஐயோ, அப்ப இன்னைக்கும் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன், பரவாயில்லையா? அடிப்பேன், பரவாயில்லையா? வேணும். ஒழுங்கா வம்பு பண்ணாம சாப்பிட, ஏன் அவளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க? இவங்க வேற. நான் சாப்பிட்டேன் பாட்டி, நீ தான் சாட்சி. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டா நான் கிளம்புறேன். சரி கிளம்பு. கிருத்திகாவை அனுப்பு, அவளுக்கு சாப்பாடு இட்லி வச்சு கொடுப்பேன். ஏன் அவளே வரமாட்டாளா? நான் இதென்ன வந்தேன். சொல்றத செய். சரி. குளிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு எங்க சாப்பாடு மா? ஏய் இருடி பொறு, நான் அவகிட்ட சொல்லி எடுத்து நான் சொல்றேன். சரி பாட்டி. உக்காரு, அவளை கூப்பிடுறேன். ஏ பார்வதி, இவன் வந்துட்டா பேர், இவனுக்கு சாப்பாடு வச்சு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. என்ன கிருத்திகா, சாப்பிடு. சாப்பாடை வேஸ்ட் பண்ண, ஒழுங்கா மிச்சம் இருக்காம சாப்பிடு. சரிம்மா. லஞ்சு கொடுத்துருக்கேன் பாரு, ஒழுங்கா சாப்பிடு, வேஸ்ட் பண்ணாம. சரிம்மா. மா அவளை சீக்கிரம் வர சொல்லுமா, நான் எல்லாத்தையும் பேக்ல லஞ்ச் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சீக்கிரம் பஸ் வரப்போகுது. சரி இந்த அனுப்புறேன். அடியே கிருத்திகா, சீக்கிரம் போ, பிரியா வெயிட் பண்றாப்ப. சரிம்மா. பேம் பேம் பஸ் வந்துச்சுவா, போலாம். அம்மா கிட்ட சொல்லல பாட்டி. பேம் பேம் மா, பாய் பாட்டி பாய்.
பாய்மா. பாய்மா. பேம் பேம்